ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று கதையில் காமெடி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிங்க, அழகாபுரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஆழ்வாரப்பன் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் வீட்டில் முனியன் ஒரு வேலைக்காரர் இருந்தான். அவன் மூடனா மடையனான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பட்டிமன்றம் வச்சா கூட அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிக்கலான விஷயம். ஒரு நாள் இந்த ஆழ்வாரப்பன் அந்த முனியனை கூப்பிட்டு, டேய், கடைக்கு போயிட்டு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பூண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு கையில் காசு கொடுத்து பையன் கொடுத்து அனுப்பிச்சார். அவனும் போனான். அரை மணி நேரம் கழித்து வந்தான். திருப்பியும் போனான். அரை மணி நேரம் கழித்து வந்தான். திருப்பியும் போனான். இப்படி போயிட்டு வந்துட்டான். அப்புறம் இவரும் வெறுத்து போய், எங்கடா டே நீ பாட்டு போகிற வர எங்கடா போயிட்டு வர அப்படின்ட்டான். என்ன ஏன் பண்ணுவேன், நீங்கள் வேறு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், பூண்டுன்னு 4 பொருளை வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்க. முதல்ல போய் துவரம்பருப்பு வாங்கி வந்தேன், அப்புறம் கடலைப்பருப்பு வாங்கி வந்தேன், அப்புறம் பூண்டு வாங்கிட்டு வந்தேன், அப்புறம் பெருங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ கடை என்ன பக்கத்தில் இருக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டு வர வேணாமா? அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா. அடப்பாவி, அவர் சிரிச்சுக்கிட்டே, அட முட்டாளே, 4 பொருளையும் ஒரே தடவைலாம் வாங்கிட்டு வரும் தானே சொன்னேன் நான். நீ ஏன்டா ஒரு பொருளுக்கும் ஒரு தடவை போயிட்டு வர? இப்படியாடா இருப்ப? இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் நடந்துக்காத. எல்லாத்தையும் யோசித்து ஒரே நேரத்தில் 4 வேலையும் செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படி இருந்தால் தான் நல்லா பிழைக்க முடியும். சரிங்க எஜமா, இனிமேல் நான் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்ய கற்றுக்குறேன் அப்படின்னு நானும். சரி, நான் அடுத்த வாரமே அந்த ஆழ்வாரப்பனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, படுக்கையிலே கிடக்கிறாரு. டேய் முனியா, என்னங்கய்யா? டேய், நம்ம குடும்ப வைத்தியர் பக்கத்து தெருவில் இருக்கிறார்டா, அவரை போய் கூட்டு வாடா அப்படின்னா. சரிங்க ஐயா, இதோ போயிட்டு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போனான். போகும்போதே அவனுக்கு வழியில் ஏதோ யோசித்தான். சரின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வேகமாக போகிறானே பையன், சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுவான் போல இருக்குன்னு இவர் நினச்சிட்டு உடம்புல இருக்கிற பிரச்சனையோடு படுத்துட்ருக்காரு ஆழ்வாரப்பன். ஆனால் பார்த்தா ரொம்ப நேரம் கழிச்சும் காணோம் அவனை. எங்கடா போய் தொலைஞ்சான் அந்த பாவி, ஆளே காணுமே. கல்யாணத்துக்கு ஐயரை கூட்டு வாடானா கர்மாதி கூட்டு வருவான் போல இருக்கு அப்படின்னு படுத்துக்கிட்டு நெளிஞ்சிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தா 2 மணி நேரம் கழித்து சாவகாசமாக அந்த வைத்தியரை கூட்டு வரான். அப்பாடா, நல்ல வேலை, வைத்தியரையாவது கூட்டு வந்தானே அப்படின்னு நினச்சிட்டாரு. இந்த மாதிரி முட்டாளாக இந்த ஏன்டா என் கழுத்தை அறுக்கிற அப்படின்னு அவனையும் திட்டினார். ஐயா, இனிமேல் நீங்கள் இப்படிலாம் வெறுப்படைய வேணாம். நான் பாருங்கள், இந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னா. டேய், என்னடா வேலை செஞ்சுட்டு வந்த அப்படின்றாரு. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களா, எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் சிந்திச்சு செய்யணும்னு. ஆமாம், அதுக்கு என்ன, அதனால தான் இப்படி செஞ்சுட்டு வந்தேன். அப்படி என்னடா உனக்கு பெரிய வேலை கொடுத்தேன் நான், பெரிய புத்திசாலித்தனமாக என்னத்தை செஞ்சுட்டு வந்தேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? வைத்தியரை கூப்பிட்டு வர சொன்னேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? சொன்னால் தானே தெரியும். வைத்தியரை கூட்டின்னு வந்தால் மட்டும் போதாது, உங்கள் உடம்பு வேறு மோசமாக இருக்கிறதுனால உங்கள் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சொத்துலாம் பிரித்து தரணும்ல. அதனால் உங்கள் பொண்ணுக்கும் பையனுக்கும் போயிட்டு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வர சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேறு என்ன பண்ணேன்? சொத்தை பிரிக்கும்போது எதனா தகராறு வரும்ல. ஆமாம், அதனால் அதை மத்தியஸ்தம் செஞ்சு வைக்கிறதுக்கு 4 பெரிய மனுஷங்களையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடப்பாவி, அப்புறம் என்னடா செஞ்சேன்? இப்போ பாருங்கள், நோய் முத்திடுச்சின்னா நீங்கள் திடீர்னு செத்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மனித வாழ்க்கைன்னா நிச்சயமானதா? எப்போ வேணாலும் மனுஷனுக்கு சாவு வரும். அப்போ பாடக்கட்ட ஆள் தேடினா உடனே கிடைக்க மாட்டாங்க, தெரியுமா? அதனால் அதையும் யோசித்து 4 பேரை கூலிக்கு பேசி கையோடு கூப்பிட்டு வந்துட்டேன். டேய், அவங்கெல்லாம் வாசலில் தான் தயாராக காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை முதலாளி, சுடுகாட்டில் உங்களை அடக்கம் செய்ய குழி வெட்டவும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதனால் அவங்கக்கிட்டவும் கூலியெலாம் பேரம் பேசி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே எங்கள் முதலாளி எப்படியும் செத்துருவார். அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு எல்லாரும் வந்துடணுன்ட்டு நமக்கு வேண்டிய சொந்தக்காரங்கள்லாம் கூட எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரே நேரத்தில் இவ்வளோ வேலையை முன் யோசனையோடு செஞ்சுட்டு வந்துருக்கிறேன்னு அதை விட்டு பாராட்டாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கீங்களே அப்படின்றான். அடப்பாவி, உயிரோடு இருக்கும்போதே என்னை புதைக்கிறதுக்கு குழி வெட்டுறதும் சாவு ஊர்வலத்துக்கு ஆலயம் வர சொல்லிட்டு இதில் முன் யோசனை லட்சணம். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்காது, ஓடி போயிடும் மரியாதையா அப்படின்னு திட்டினாராம். இந்த மாதிரி தான்
முட்டாளுங்கள்லாம் வேலைக்கு வச்சா இப்படி தான் ஆகும். குறைஞ்ச கூலி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு முட்டாளை வேலைக்கு வச்சுருந்தாரு. கடைசியாக இவர் முட்டாளாக ஆகிற மாதிரி ஆயிடுச்சு.